ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி ரொம்ப முக்கியமான வீடியோ. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஆடிப்பூரம், திருவாடிப்பூரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆடிப்பூரம் குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு வரப்பிரசாதமான ஒரு முக்கியமான நாள் அப்படின்னே சொல்லலாம். இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக ஆல்ரெடி நம்ம 2 வீடியோ போட்டாச்சு. இன்றைக்கி உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற விதத்துலேயும் அதே மாதிரி ஒருவேளை நான் சொன்ன அந்த டீட்டெயில்டான விஷயங்களை உங்களால் பண்ண முடியலை அப்படின்னா, இந்த ஆடிப்பூரம் அன்னைக்கு நீங்கள் சிம்பிளாக செய்யக்கூடிய அதே சமயத்தில் நல்ல பலன் தரக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக ப்ரெக்னென்சி பிளான் பண்ணிகிட்ருக்கிற எல்லாருக்குமே இந்த ஆடிப்பூரம் ஒரு முக்கியமான நாள். எவ்வளோ வருஷம் குழந்தைக்காக வேண்டி இருந்தாலும் நிச்சயமாக இன்றைக்கி நீங்கள் பண்ணுற இந்த வழிபாடு உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியதாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம ஆரோக்கிய உணவில் நிறைய ஹோம்மேட் ஹெல்தி அண்ட் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ், நிறைய பாரம்பரிய அரிசி வகைகளையும் சிறுதானியங்களையும் பயன்படுத்தி நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். நம்மக்கிட்ட நிறைய ஹெல்த் மிக்ஸ் வெரைட்டிஸ், கஞ்சி மிக்ஸ் வெரைட்டிஸ், அப்புறமா அதே ட்ரெடிஷ்னல் ரைஸ் வெரைட்டிஸை வச்சு இன்ஸ்டண்ட்டாக குக் பண்ணுற மாதிரியும், மில்லட்ஸை வச்சு இன்ஸ்டண்ட்டாக குக் பண்ணுற மாதிரியும் மல்டி மில்லட் பொங்கல் மிக்ஸ், அப்புறமா இன்ஸ்டன்ட் உளுந்து களி, வெந்தயக்களி மிக்ஸ், இது எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நம்ம ஆரோக்கிய உணவில் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட ஃபர்டிலிட்டி காம்போவும் அவைலபிளாக இருக்குது. அது நிச்சயமாக உங்களோட ஃபர்டிலிட்டியை உங்களோடது மட்டும் இல்லாமல் உங்கள் கணவரோடதையும் சேர்த்து பூஸ்டப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் முன்னாடி இன்ட்ரடக்ஷனில் சொன்ன மாதிரி இந்த ஆடிப்பூரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு நாள். குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த நாள் ஒரு வரப்பிரசாதமான நாள். இந்த ஆடிப்பூரம் அன்னைக்கு தான் பார்த்திங்கன்னா ஆண்டாள் அவதரித்த நாள். அதே சமயத்தில் அம்மன் கோயில் எல்லாத்துலேயுமே வளையல் காப்பு பண்ணுவாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல். ஸோ இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி உங்களால் வீட்டில் நான் சொல்லக்கூடிய சில சடங்குகள் பண்ண முடியலை, எனக்கு அந்த மாதிரி பண்ண தெரியாது, இல்லை எனக்கு பண்ணுறதுக்கு வசதி இல்லை ஏதோ ஒரு காரணங்களால் உங்களால் அந்த மாதிரி பண்ண முடியலை, என்னால் விரதமும் இருக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்ப சிம்பிள். நீங்கள் பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போய் இன்றைக்கி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு 1 டசன் வளையல் வாங்கி, ஏதோ ஒரு முக்கியமாக சொன்ன மாதிரி சிவப்பு, மஞ்சள், பச்சை, இந்த 3 கலரில் ஏதோ ஒன்று உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வாங்கி அந்த அம்மனுக்கு உங்கள் சார்பாக கொடுத்தாலே போதும். அதுக்கப்புறமா ஆல்ரெடி அம்மனுக்கு அந்த வளையல் அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. அப்போ அங்கே கோயிலில் இருக்கிற குருக்கள்கிட்ட நீங்கள் சொல்லி வச்சிடணும், இந்த வளையலில் அவங்க இது பண்ணி அலங்காரத்தை இது பண்ணும்போது அந்த வளையல் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லி வச்சுருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் நெக்ஸ்ட் டைம் என்னைக்கு வாங்கிக்கலான்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அவங்க அதை எடுத்து வச்சுருப்பாங்க. நீங்கள் போய் அந்த வளையலை வாங்கி நீங்கள் அதை கையில் நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதாவது அம்மனுக்கு அலங்காரம் செஞ்ச அந்த வளையல், சில கோயில்கள்லாம் பார்த்திங்கன்னா 108 வளையல் அலங்காரம், 1008 வளையல் அலங்காரம் அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. இந்த நம்ம பிக்சரில் கூட இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அந்த வளையல் அது எல்லாத்தையுமே அவங்க கலட்டி இது பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது இந்த மாதிரி குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்கக்கிட்ட ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு அந்த வளையலை நீங்கள் வாங்கிட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சு கும்பிட்டுட்டு அதை கை நிறையா நீங்கள் போட்டுக்கோங்க. அதுவே உடஞ்சி விழுகிற வரைக்கும் அந்த வளையலை நீங்கள் கலட்டக்கூடாது. அந்த மாதிரி முழு நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு முக்கியமாக இந்த வளையல் காப்பு, வளையல் அலங்காரம் பண்ணுற கோயிலுக்கு போய் நீங்கள் அம்மனை கண்ணார தரிசித்து நான் சொல்கிற இந்த விஷயங்களை பண்ணி நெய் தீபம் போட்டுட்டு வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஸோ குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த ஆடிப்பூரத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னும் டீட்டெயில்டாக நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா என்னோட டீட்டெயில்டு வீடியோ ஒன்று இருக்குது. அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் ஜஸ்ட் லாஸ்ட்டாக வர அந்த ஸ்க்ரீனில் டச் பண்ணால் போதும் அந்த வீடியோ வந்துடும், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ மறக்காமல் அந்த வீடியோவை போய் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுருங்க. நம்ம ஆரோக்கிய உணவை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.